மனைவி இந்துஜா ரமேஷ் அவர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளை நாங்கள் 6 மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம், அந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலை இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களோட படிவத்தை, எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்ப நேத்து அரசு சார்பா டெத்து ஷிப்டட் எதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க தொகுதி முழுக்க. அந்த பட்டியலில் என்னோட பெயரும் என்னோட மனைவி பெயரும் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி டெத்துன்னு கொடுத்தாங்க, எதன் அடிப்படையில் இந்த அரசு இந்த படிவத்தை ஸ்கேன் பண்ணி ஏத்தாம அவங்க இஷ்டத்துக்கு ஏத்தி 19 டெத்துன்னு கொடுத்துருக்காங்களா, இல்ல வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடாது அப்படின்றத இதுல வச்சுட்டு எங்களை பட்டியல தூக்கிருக்காங்க. ஒரு ஷிப்டர்னு போட்டிருந்தா கூட ஏதாவது ஒண்ணு, நான் உயிரோட இருக்கும்போது என்ன இறந்து போயிட்டேன்னு கொடுக்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த அரசு அந்த செயலை செஞ்சுச்சு? மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டா நாங்க சரி பண்றோம், உங்களதான் பட்டியலில் சேர்க்கிறோம். என்னோட பேரை மட்டும், என்னோட மனைவி பேரை மட்டும் பட்டியல் சேர்க்கிறது எங்களோட கோரிக்கை கிடையாது. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேரோட வாக்கு நீக்கப்பட்டிருக்கு, டெத்துன்னு கொடுத்துருக்கான்றத நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அப்ப இது திட்டமிட்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கம் இதை திமுக சொல்லுது பாரதிய ஜனதா அரசு கொண்டாந்து திணிக்குது அப்படின்னு. ஆனா இங்கே முழுக்க கடந்த எஸ்ஐஆர் கூட்டத்திலேயே பல பேர் அதிமுக பாரதிய ஜனதாவோட பேசினாங்க. திமுக திட்டமிட்டு கடைசியா 4 நாள்ல எல்லாத்தையும் பட்டியல ஏற்றி விட்டாங்கன்னு. உண்மை அதுதான்றது இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு. லைவ் நான் இருக்கேன், ரத்த சாட்சியாக நான் இருக்கேன். என் படிவம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலைன்னா நீங்க ஏதோ ஒரு இதுல போட்டிருக்கலாம். திமுக நினைக்கிறீங்களா? இருக்காது கூட்டு எப்படி அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அரசு ஊழியராக இருக்காங்க, அவங்க கீழே தானே இயங்குறாங்க. அப்ப மாவட்ட ஆட்சியர் சரியான பதில் சொல்லணும்ல. மாவட்ட ஆட்சியர் கடந்த முறையே நான் ஜூம் மீட்டிங்ல சொல்றேன், இந்த மாதிரி நல்ல அனுபவம் இல்லாத அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படாத ஊழியர்கள் கடைக்கோடி ஊழியர்கள் இதுக்கு வழிகாட ஆக்குறாங்க. இது தவறு. ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எதை ஃபில்அப் பண்ணே தெரியல. 2002 எனக்கு வாக்கு இருந்துச்சுன்னா நான் இந்த பகுதியில் கீழே அதை பூர்த்தி செய்யணும். 2002 எனக்கு வாக்கு இல்லைன்னா இந்த சைடில் நான் பூர்த்தி செய்யணும். ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் இதே பகுதியில் ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. இல்ல ஏதாவது ஒன்னு ஃபில்அப் பண்ணி ஏதாவது போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு, ஊழியர்களை வச்சு இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை எப்படி சரியா கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகள் மேல நீக்கப்பட்டுச்சுன்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இந்தியா முழுக்க பேசப்பட்டது. இப்ப தமிழ்நாட்டில் பல லட்சம், பல கோடி பேர் திட்டமிட்டு தூக்கப்படுவார்கள். புதிய வாக்காளர்கள் வடநாட்டை சேர்ந்தவங்க சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப தேர்தலில் ஆணையரே கொடுத்திருக்காங்க. பீகார்ல இருந்து வெளி மாநிலத்தில் ரெண்டு பேருமே நீக்கப்பட்டது. 2 பேருக்கு நீக்கான அரசு ஆவணம் இருக்கு. 2மே டெத் இருக்கு. என்னுடைய வரிசை எண், என்னுடைய பூத் எண் 110, பாகம் எண் 110, வரிசை எண் வேட்பாளரோட 1076, என்னோட 1077. எல்லாமே எங்களுக்கு ஆதாரபூர்வமா இருக்கு. ரமேஷ், என்னோட பெயர் ரமேஷ், என் மனைவி பேர் இந்துஜா. நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? நாங்க தலைமையில் சொல்லியிருக்கோம். இதை தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டம். மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர், அவங்க மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் 26